அதிக டேக் வாங்கும் இமான் அண்ணாச்சி, அலரும் பட்ஜெட் பட நடிகர்கள். நயாண்டி, கோலி சோடா, அது வேற இது வேற, என்ன சத்தம் இந்த நேரம் உள்பட பல படங்கள்ல நடிச்சிருக்கிறவரு இமான் அண்ணாச்சி. நெல்லை தமிழ்ல பேசி நடிச்சிட்டு வரோம். இவரோட வரவுக்கு பிறகு நெல்லை தமிழ் பேசி சின்ன சின்ன வேடங்கள்ல தலை காட்டி வந்த நெல்லை சிவாவோட மார்க்கெட் சரிஞ்சு போச்சு. ஆக இப்போ தனக்குன்னு ஒரு இடத்தையும் கைப்பற்றி வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கும் இமான் அண்ணாச்சிக்கு தமிழ் சினிமாவில வடிவேலு சந்தானம் மாதிரி சோலோ காமெடியனா இடம் பிடிக்கணும்ன்றதுதான் எதிர்கால திட்டமா. அதனால இது வரைக்கும் மத்த காமெடியன்களோட இணைஞ்சு நடிச்சிட்டு வந்தவர் இப்போ சின்ன படமா இருந்தாலும் தனி காமெடியனா தன்னை நடிக்க வச்சா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. எந்த காட்சியா இருந்தாலும் சிங்கிள் டேக்ல அவர் ஓகே செய்யறது இல்லையா, பல டேக் வாங்குறாராம் இமான் அண்ணாச்சி. அதுலயும் அதிக டயலாக் பேசி நடிக்கணும்னா ஒரு காட்சியை முடிக்க ஒரு நாள் ஆக்கிடுறாராம். இதனால பட்ஜெட் படத்தை இயக்கும் டைரக்டர்கள் இமான் அண்ணாச்சிய நினைச்சு பயப்படுறாங்களாம். அதனால இது வரைக்கும் எத்தனை பெரிய சீன்னாலும் ஸ்பாட்ல பாத்துக்கலான்னு இருந்த இமான் அண்ணாச்சி இப்போ அடுத்த நாள் பெரிய சீன்கள்ல நடிக்க வேண்டியிருந்தா முந்தின நாளே டயலாக் பேப்பரை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு மனப்பாடம் செஞ்சுட்டு வராராம்.